உருண்டை குழம்பு வைக்கிறோம்ப்பா. அதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சாச்சு. வெங்காயம் போட்டுக்கிறோம். தேங்காய் நிறையா போட்டிருக்கேன். துவரம்பருப்பு கடலப்பருப்பும் போட்டிருக்கோம். வெங்காயம் பூண்டு போடுறப்பா. பூண்டு போட்டாச்சு. இப்போ மசாலா சாமான் இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ முருங்கைக்கீரை போட போகிறோம். அவ்வளோதான்ப்பா. இருங்க, பிணைஞ்சி உருண்டை பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ உருண்டை பிடிக்கிறோம்ப்பா. இதில் எல்லா மசாலா சாப்பாடும் போட்டிருக்கோம். அப்படி கொதிக்கிறப்ப அப்படி போட வேண்டியதான். உருண்டை எல்லா உருண்டையும் போட்டாச்சுப்பா. உடனே கிளறக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிளறணும். நான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிளறேன். அவ்வளோதான்ப்பா. எல்லாம் உருண்டையெல்லாம் கரையாது, நல்லா முழுசு முழுசாக இருக்கும். சில பேர் வேக வச்சு இட்லி பானையில் வேக வச்சு போடுவாங்க. நாங்கள் அப்படியே தான் உருட்டி போடுவோம். அதெல்லாம் உடையாது, நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. Thank you.